ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 12ஆம் வகுப்பு மொழி பாடம் தமிழுக்கான முதல் திருப்புதல் தேர்வு வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்குமே இந்த எக்ஸாம் படிக்கலை அப்படின்னாலும் இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இப்போ தமிழ் எக்ஸாம் நடக்க போகுதுன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. இதுக்கு போகிற நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் படிச்சுக்கோங்க. ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கொஷின்ஸ் ஒவ்வொன்றும் நீங்கள் படிக்கலனாலும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஷோ பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர், எக்ஸாம் அப்டேட், ஆன்சர் கீஸ் எல்லா அப்டேட்ஸும் அங்கே வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ 12ஆம் வகுப்பு மொழி பாடம் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திருப்புதல் தேர்வில் 1 மார்க்கில் நம்ம நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இது வரைக்குமே நீங்கள் 1 மார்க் படிக்கலனாலும் இப்போ படிக்கக்கூடிய இந்த 1 மார்க்கெலாம் தெரியுதா பாருங்கள். படிக்கலனாலும் படிச்சுக்கோங்க. மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இயலாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று இருக்கக்கூடிய தொடை நயங்களை நீங்கள் எழுதணும். மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளினுடைய தொகுப்பு எந்த தொகுப்பு அதை நீங்கள் எழுதணும். அடுத்து பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன அடிக்கோடிட்ட சொல்லினுடைய இலக்கண குறிப்பு. பொய்யாவானம்னா நீங்கள் எழுதணும். அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தான் இருக்கும். அடுத்து பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன், பயன் தூக்கார் செய்த உதவி என்ன, சினம்னா என்ன, காலத்தினார் செய்த உதவி என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதணும். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது, காலத்தினார் செய்த உதவி ஞாலத்தின் மான பெரிது, வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும், சினம் அப்படின்றது சேர்ந்தாரை கொல்லி. அதுமாதிரி எதாவது நீங்கள் பொறுத்து எழுதணும். அடுத்து பாருங்கள், இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது எதுன்றது கேட்குறாரு. அடுத்து எங்கள் தந்தையர் நாடு, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை, அந்த பாரதியினுடைய பாடல் வெளிப்படுத்துவது என்னன்றதை நீங்கள் எழுதணும். அடுத்து 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈராறு ஓராண்டில் சூழ்கழல் மன்னருக்கு காட்டல் தொடர்கள் வெளிப்படக்கூடிய செய்திகள் என்ன செய்திகள்ன்றதை நீங்கள் எழுதணும். அதில் எது சரி எது தவறுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து கல்வி பயிற்சி அப்படின்றது என்ன, அந்த திண்ணை பள்ளிக்கூடம் அதில் ஊவியஸ் அவர் எழுதியிருப்பாருங்க இல்லையா, அதில் கல்வி பயிற்சி அப்படின்றது நீங்கள் என்னன்றது எழுதணும். அடுத்து திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதலில் நிகழ்த்தி காட்டியவர் யாருன்றதை நீங்கள் எழுதணும். அப்புறம் மாசி திங்களில் நிகழக்கூடிய விழாவாக மயிலை பதிகம் சுட்டுவது எந்த விழான்னு எழுதணும். அப்புறம் ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றே தான் அப்படின்னு இந்த கவிதையில் பயின்று வருவது என்ன, ஓமையா உருவகமா உள்ளுரையா இறைச்சியா நீங்கள் எழுதணும். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்றதை நீங்கள் எழுதணும். அது எச்.ஏ. கிருஷ்ணனார். சாப விமோச்சனம் கைலிகை கதைகளினுடைய தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார், சாந்தா தத் கதைகள் வெளிப்படக்கூடிய அடிப்படை பண்பு என்ன பண்பு, இதெல்லாம் நீங்கள் எழுதணும். 1 மார்க்கில் சரியான வழியை தேர்ந்தெடுத்ததில் தமிழில் பொறுத்த வரைக்கும் மார்க் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் சென்ட மார்க் எடுக்க முடியும். நம்ம 1 மார்க்கில் தப்பு பண்ணிவிடுவோம். தப்பு பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பகுதி 2 உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். அதில் நீங்கள் ஏதாவது 3 வினாக்களுக்கு பகுதி 2ல் பிரிவு 1 ஷோ பண்ணுற பாருங்கள். இப்போ எவையான 3 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கணும். 3 2 மார்க் எழுதணும். 1 சாய்ஸ் விட்டலாம். ஆனால் நீங்கள் படிக்கும்போது 4 படிச்சுக்கோங்க. எழுதும்போது ஏதாவது ஒன்று கேட்கலாம், மீதி கேட்டுக்கூடிய வச்சு எழுதிக்கலாம். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழினுடைய துணை வேண்டும் அப்படின்றாரு, அதை எழுதலாம். காற்றினுடைய தீராத பக்கங்களில் எது எழுதி சென்றது நீங்கள் எழுதலாம். கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தரலாம். இறைமகனாரினுடைய இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர், அதை எழுதலாம். அடுத்து பிரிவு 2 வந்தீங்கன்னா ஏதாவது 2 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் விடையளிக்கணும். இந்து சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைகலாம். எழுத்தாணியினுடைய வகைகள் யாவை, அதை எழுதலாம். பின்னணி இசை படத்தினுடைய காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும், அதை நீங்கள் சான்று தரலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்து பிரிவு 3 வந்தீங்கன்னா 7 2 மார்க் நீங்கள் எழுதணும். அது எல்லாமே உங்களுக்கு இலக்கண மொழித்திறன் பயிற்சி ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதணும். மலை மழை அப்படின்றத நீங்கள் எழுதணும். என்ன அப்படின்னு ஒரே தொடர் அமைக்கணும். இப்போ ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் குறிலா நெடிலா இருக்கும், வியந்து அதில் பேசுவார் இருக்கும். 2த்தில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். படிக்கும்போது 2மே படிச்சுக்கோங்க. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி, தனியாளி அருங்கானம், இதில் 2மே படிச்சுக்கோங்க. எழுதும்போது ஒன்று எழுதிக்கலாம். கலை சொல்லாக்கம், சாஃப்ட்வேர்னா என்ன, மென்பொருள் அப்படின்றது அர்த்தம், எமோஷன்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. அந்த இயல் முடிஞ்சதுக்கப்புறம் கலைச்சொற்கள் ஒவ்வொரு யூனிட் பின்னாடி இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. மருட்கை என்னும் மெய்ப்பாடு தோன்றுவதற்கான நிலைக்கலன்கள் யாவை, அதை நீங்கள் எழுதணும். வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதணும். ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி பல நல்லவற்றை கற்றுக் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் எங்கே வல்லினமை வரணும், எங்கே வல்லினமை நீக்கணும்னு நீங்கள் எழுதணும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றணும். நிலத்தை கிளறணுமாடா அப்போ தான் பிஞ்சை விளையும், நிலத்தை கிளறணுமாடா அப்போ தான் பிஞ்சு விளையும் அப்படின்ற பிஞ்சை விளையும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் அது பேச்சு வழக்கு, நீங்கள் எழுத்து வழக்காக அது எழுதணும். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர அமைக்கணும். பலகை, அதை சேர்த்தா பலகை அப்படி 2 அர்த்தம் வரும். கோவில் அது மாதிரி நீங்கள் இருக்கணும்.
அவர் வந்து தொடரில் இடம்பெற்றக்கூடிய மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார்ன்னு இருக்குங்க இல்லையா? சுவர் எழுப்பி கூரை வேய்ந்தான் அப்படின்னு எழுதணும். ஸோ அதுதான் அதுக்கான சரியான மரபு வார்த்தையாக இருக்கும். அதை நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 3 பிரிவு 1 வந்தீங்கன்னா 2 4 மார்க் எழுதணும். படிக்கும்போது சாய்ஸ் விட்டு படிச்சுக்குவோம். எழுதும்போது கரெக்டாக 2 எழுதிக்கலாம். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடஞ்சுட்டு பொருள் போட்டு நீ விளக்கணும். அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி நீவீர் கருதுவன யாவை? பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? அதை எழுதலாம். பிரிவு 2 வந்தீங்கன்னா 2 4 மார்க்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து படிக்கும்போது 4ம் படிச்சுக்கோங்க. எழுதும்போது ஏதாவது 2 எழுதிக்கலாம். சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக. நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை வந்து அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? திரைப்படத்தினுடைய காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. வேளாண் மேலாண்மை குறித்து நீ பரிந்துரைப்பவற்றை எழுதுக. அடுத்து பிரிவு 3 வந்தீங்கன்னா ஏதாவது 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணும். 3 4 மார்க்கு. ஏகதேச உருவணியை சான்றுடன் விளக்கலாம். அல்லது அந்த உடம்போடு இல்லாதர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உடைந்தற்று அந்த குறட்பாடு பயின்று வரக்கூடிய அணியை வந்து நீங்கள் விளக்கலாம். பாணயம் பாராட்டலாம். அது ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்களா? கவிமணி தேசிய விநாயகம். அதில் வந்து 3 நயங்கள் எழுதலாம். அடுத்து பாருங்கள், பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வுகளை அமைத்து எழுதலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அது எழுதினா போதும். அந்த எழுதலைன்னா எறும்பு ஊற கல்லும் தேயும் அது எழுதலாம். அப்புறம் பொருண்மொழி காஞ்சித்துறையை சான்றோட விளக்கலாம். அல்லது வாகியத்தினையை சான்றோட விளக்கலாம். தமிழாக்கம் வந்து செய்யணும். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுமே இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு சென்டென்ஸுமே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 4 வந்தீங்கன்னா 3 6 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் பாருங்கள், உங்களுக்கு எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அல்லது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. அல்லது திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் அதை நிறுவுக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. அல்லது மயிலை சீனி வேங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுடன் நிறுவுக. பொறுப்புணர்வின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வில் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. அல்லது கோடை மலை கதை வாயிலாக விளக்கப்படக்கூடிய மனிதநேயத்தினுடைய பண்புகளை விவரிக்க. அடுத்து பகுதி 5 வந்தீங்கன்னா அந்த ஒரு மனப்பாட பாட்டுக்கு 4 மார்க்கும், ஒரு திருக்குறளுக்கு 2 மார்க், மொத்தம் 6 இருக்கும். பாதகர் குழுமி என தொடங்கக்கூடிய ரட்சணிகை ஆத்திரிகத்தில் எச்.ஏ. கிருஷ்ணர் எழுதக்கூடிய அந்த பாட்டு எழுதலாம். இல்லைனா சினம் என முடியக்கூடிய குறள் எழுதலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.